ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய கிளாஸ் ரூமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கான சில பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம லைன் டூல்ஸ் இருக்கக்கூடிய செக்மெண்ட் வித் கிவன் லென்த் அப்படிங்கிற டூலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு டூல் டிப் ஓப்பன் ஆகும். செலக்ட் பாயிண்ட் தென் என்டர் லென்த்னு வரும். ஸோ கிளிக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன். இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஏ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குதுன்னா என்டர் த லென்த் அப்படின்னு கேட்குது. சப்போஸ் நம்ம ஒரு 5ன்னு கொடுக்குறோம், கொடுத்து நம்ம ஓகேன்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா பாயிண்ட் பியும் க்ரியேட் ஆகிரும். அதே நேரத்தில் இந்த ஏபி அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது மூவ் டூலை நம்ம கிளிக் பண்ணோம். ஏன்னா ஒரு டூலை யூஸ் பண்ண பின்னாடி நம்ம அனதர் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னா மூவ் டூலை யூஸ் பண்ணோம். இப்போது இங்கே பிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் தொட்டு மூவ் பண்ணி பாருங்கள். என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஷேப்பில் தான் வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். ஏன்னா இந்த லென்த்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இந்த பிங்கிற பாயிண்ட் என்ன பண்ண முடியும்னா அனிமேட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ளே பாஸ் பட்டன் நமக்கு இங்கேயே இருக்குது, அல்ஜிப்ரா வியூலே இருக்குது. அல்லது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பி மேலே ரைட் கிளிக் பண்ணாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அனிமேஷன் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பி மேலே எகெயின் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ட்ரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சர்க்கிளை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட் நம்ம தொட்டு என்ன பண்ணலான்னா ட்ராக் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ட்ரேஸ் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் மேலே கிளிக் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணாலே போதும். இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நான் வந்து ஒரு இங்கே சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், 5 ரேடியஸ் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஸோ இது ஒரு டாபிக். அடுத்தது இங்கே பாஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிரும். டெலிட் கொடுத்திங்கன்னா டெலிட் போயிடும். அதே போல் இந்த ஸ்க்ரீனை தொட்டு நகர்த்தினீங்கன்னா அந்த ட்ரேஸும் போயிடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். யூஸிங் லைன் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்போ இந்த ஆக்சஸ் அண்ட் கிரிடெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆக்சஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் ஹைட் ஆகிரும். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிரிடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் ஹைட் ஆகிரும். ஒரு பிளைன் ஷீட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு என்னுடைய பாயிண்ட் டூல்ஸ் போயிட்டு செலக்ட் பாயிண்ட் டூல் பண்ணோடனே பாருங்கள் செலக்ட் பொசிஷன் ஆர் லைன் ஃபங்க்ஷன் ஆர் கர்வ்னு கேட்கும். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிராஃபிக்ஸ் வேயில் ஒரு 3 பாயிண்ட்ஸை நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து பி, அடுத்து சி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட்டை தொட்டும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் வரைய போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய பாலிகன் டூலுக்கு போகிறேன். இந்த பாலிகனுங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்கள். செலக்ட் ஆல் த வெர்டசஸ் தென் ஃபஸ்ட் வெர்டெக்ஸ் அகெயின் இருக்கும். ஃபஸ்ட் நான் ஏ எடுத்துக்கிறேன். அப்புறம் அங்கே பாருங்கள் அப்படியே ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிக்கு போகும். பி திரும்ப என்னோட ஹேண்ட் சிம்பிள் இங்கே கொண்டு வரேன். சியை கனெக்ட் பண்ணுறேன். திரும்ப நான் எதை கனெக்ட் பண்ணோம், ஏவோட நான் முடிக்கணும். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் மூவ் டூலில் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிச்சு. ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இதோட வெர்டசஸை நான் தொட்டு மூவ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஆங்கிள் டூல் போயிட்டு ஆங்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக இந்த பாலிகன் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிடும். மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த வேர்டெக்ஸை நீங்கள் தொட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஒரு சர்க்கிள் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இதில் சர்க்கிள் எப்படி வரையலாம்னா இந்த சர்க்கிள் டூல் போங்க. சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை சூஸ் பண்ணுங்கள். செலக்ட் சென்டர் பாயிண்ட் என்டர் ரேடியஸ்னு கேட்கும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் வியூவில் ஏதாவது ஒருத்தர் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போதே ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் ஆயிரும். இதுதான் வந்து நமக்கு சென்டர். இப்போ ரேடியஸ் என்னென்னு கேட்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா 4ன்னு நான் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 4 ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சர்க்கிளை ஈஸியாக என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டலாம். மூவ் டூல் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இது இன்னும் வேறு விதமாக பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வித் சென்டர் த்ரோ த பாயிண்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் செலக்ட் சென்டர் பாயிண்ட் தென் பாயிண்ட் அந்த சர்க்கிள் இருக்கும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் நான் மூவ் பண்ணுறேன். நான் எங்கே வச்சு கிளிக் பண்ணுறேனோ அந்த ரேடியஸில் சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிரும். பாருங்கள் கிளிக் பண்ணிட்டேன். மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சிங்கிற பாயிண்ட்டு தான் சர்க்கிள் த்ரோ த பாயிண்ட். இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ண முடியும்னா சர்க்கிள் வரைய முடியும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கண்ட்ரோல் ஏ டெலிட். பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரையலாம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர் பைசெக்டர் நம்ம வரைய முடியும். அப்போது டூல்ஸில் போயிட்டு லைன் டூல்ஸில் போனீங்கன்னா செக்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன். இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் ஏதாவது 2 இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஏபி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டார் வேணும் அப்படின்னு என்ன பண்ணோம்னா, ஸ்பெஷல் லைன் டூல்ஸில் போனீங்கன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் 1 செக்மெண்ட் அப்படின்னு கேட்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செக்மெண்ட் மேலே போயிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், எனக்கான பர்பண்டிகுலர் பைசெக்டார் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ பாயிண்ட் டூல்ஸில் போனீங்கன்னா இன்டர்செக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்டர்செக்ஷன் ஆர் 2 ஆப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். அதாவது இந்த செக்மெண்ட்டையும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரையும் அடுத்தடுத்து நம்ம கிளிக் பண்ணும்போது அதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு சி வந்து கிடச்சிடும். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏபியை நீங்கள் தொட்டு நகர்த்தி பார்க்கலாம். பாருங்கள், அதே நேரத்தில் இதோட ஆங்கிள் நமக்கு தெரியும் 90 டிகிரி அப்படின்னு. பட் அதை நம்ம இன்னும் விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் டூல் போயிட்டு இந்த செக்மெண்ட்டையும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். இதே போல் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.